வணக்கம். பழனி எம்பி அரங்கநாதன். அமாவாசை ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருது. ஆடி 18 ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருது. எல்லாம் திதி கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி. இந்து மதத்தில் மறுபிறவிங்கிறது உண்டு, இது எல்லோருக்கும் தெரியும். அடுத்த முன்பிறவி இருக்கு, பின்பிறவி இருக்கு, இப்ப நடுப்பிறவி இருக்கு. முன் ஜென்மத்தில் இப்படி பிறந்த, அடுத்த ஜென்மத்தில் இப்படி பிறப்ப, இந்த ஜென்மம் இப்படி பிறந்திருக்கு தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப இறந்தா அவன் போய் இன்னொரு பிறந்துருவான். நீங்க திதி கொடுக்கறதுனால அவங்களுக்கு போய் சேருமா? யோசிங்க. இதை நான் சொல்ல, நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இப்ப நான் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆடி அமாவாசை வருதுக்கான இந்த ஒரு காணொலி நான் போடுறேன். என்ன காரணம்? ஆடி அமாவாசையா, ஆடி 18ஆ? ஏய், உங்க அப்பனை கும்பிட்றதுக்கு, இறந்தவங்களை கும்பிட்றதுக்கு கால நேரமே கிடையாது. ஏன் அமாவாசையில போய் கும்பிடணுமா? மற்ற கும்பிடக்கூடாதா? டெய்லி கும்பிடு. உங்க அப்பா படத்தை வச்சு டெய்லி கும்பிடு. நல்லா கவனிச்சுக்குங்க. எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், இப்ப நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும், எங்க போய் கும்பிடுறாங்க? எம்ஜிஆர் அன்னை சத்யாவை கும்பிட்டாரு. ஜெயலலிதா அம்மையா சந்தியாவை கும்பிட்டாங்க. அவங்க எம்ஜிஆர் கும்பிட்டாங்க. கலைஞர் அவங்க அப்பா அம்மாவை கும்பிட்டாரு. ஸ்டாலின் அவங்க அப்பாவை கும்பிடுறாரு. முன்னேறலையா? பதவிக்கு வரலையா? ஐயா, இறந்தா எங்கே போய் பிறந்துருவாங்க. 16 நாள் தான் அந்த உயிர் வந்து இங்கே தங்கும். 14 நாளுக்கு அந்த உயிர் வந்து வேற எங்கேயோ போய் பிறந்துடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நீங்களே சொல்றீங்க, நான் சொல்லல. எப்படி எப்படி உங்ககிட்ட வருமானத்தை பெற முடியுமோ அதற்காக சில வழிமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க. இனியும் மூடத்தனமா இருந்தா நீங்க முன்னேற மாட்டீங்க, அவ்வளவுதான். உங்க அப்பா அம்மாவை கும்பிடுறது அமாவாசை தான் கும்பிடணும், ஆடி அமாவாசை தான் கும்பிடணும், தை அமாவாசை தான் கும்பிடணும், புரட்டாசி அமாவாசை தான் கும்பிடணும். இதெல்லாம் என்ன தெரியுங்களா? அவங்க சம்பாதிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஏன் மற்ற அமாவாசை கும்பிட்டு அவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்களா? இந்த அமாவாசை அவங்க இறங்கி வருவாங்களா? மேலோகத்துல இருந்து இவங்க வந்து ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. மேலோகத்துல இருந்து இறங்கி வருவாங்க அப்படின்னு. என்ன ரெக்கார்டு இருக்கா? உயிரோட இருக்கிற வரைக்கும் ரெக்கார்டு. செத்துட்டு அவன் செத்துட்டான். ஆதார் கார்டு இது வரைக்கும் செல்லும், உயிரோட செல்லும். உயிரோட என்ன செய்வான்? செத்துட்டானா, அவ்வளவுதான், அது ரிஜெக்ட் தான். வேற எங்கோ போய் பிறக்கும் அந்த உயிர், பிறந்து வரும். அப்ப வேற எங்கோ போய் பிறக்கிற உயிருக்காக நீங்க திதி தர்ப்பணம் கொடுத்தா அது எப்படி போய் ஏத்துக்கும்? டேய், இறந்து இன்னும் வயது போய் பிறந்துடுறாரு, அவருக்கு போய் நீங்க தவசம் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? சொன்னா என்னை நாத்திகவாதி, பகுத்தறிவுவாதி, அவன் இவனை திட்டுவாங்க. திட்டு தொலைங்க. ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொல்லி இருப்பேன். என்ன காரணம்? நான் கேட்க கேள்வி பதில் சொல்லுங்க. இப்ப வந்து உயிரோட இருக்கிறப்ப ஏன் ஒருத்தர் அப்பா அம்மாவுக்கு கஞ்சி ஊத்துறானோ அவன் திதி கொடுக்க வேண்டிய அவசியமே நான் போன இதில் பேசியிருக்கேன், பாருங்க. இப்ப என்ன சொன்னா இந்த திதி கொடுக்கணும். இப்ப சொல்றாங்க வர்றவங்கலாம், ஐயா ஆடி அமாவாசைங்க, நான் உங்க அப்பா அம்மா கஞ்சி ஊத்துனியா? ஊத்த நீ கொடுக்கணும் போட அப்படின்ட்டு. இதா இருக்கா? நீ ஆடி அமாவாசை பெரிய ஆடி 18 தேவையில்லை. எப்ப வேணா உங்க அம்மா அப்பா நீ கும்பிடலாம். இறந்துட்டாங்களா, இறந்தவங்க கும்பிடுங்க, நினைச்சுக்குங்க. இறந்தவங்களை நினைச்சு காக்காய்க்கு சாப்பாடு வைக்க சொல்லியிருக்கான் சாஸ்திரத்துல. அதை செய்யுங்க. இறந்தவங்களை நினைச்சு தர்மம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, தர்மம் பண்ணுங்க. இறந்தவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க முடியாது, அதை உயிருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த திதி கொடுக்குறவன், தர்ப்பணம் கொடுக்குறவன் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில அன்னதானம் கொடுப்பான். ஏன்னா அவன் வசூலை வாங்கிக்குவான். வசூலை வாங்கிட்டு கடைசியில் போய் அன்னதானம் கொடு, இல்லையா பசுவுக்கு உணவு கொடு, நாய்க்கு உணவு கொடு, அனாதை இல்லத்தில் சோறு போடு, கை கலையில உணவு சோறு போடு எல்லாம் சொல்லுதான். அவனும்
அது போய் சேருன்னு சொல்ல மாட்டான். திருந்துங்கய்யா திருந்துங்க, திதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி ராமேஸ்வரம் போறேன் காசி போறேன் அப்படின்னா போய் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க போறது இல்லை. என்ன எழுதியிருக்குதோ அது நடந்தே தீரும். அதனால உழைங்க. கடனை வாங்கி நான் காசி போறேன் ராமேஸ்வரம் போறேன் திதி கொடுக்கணும், எங்க அப்பனுக்கு திதி கொடுக்கணும், கடன் கொடுங்கன்னு போய் கடன் வாங்கி நீ திதி செஞ்சாவோ உங்களுக்கு நல்லது நடக்காது. உங்க அப்பனை கும்பிடணுமா உங்க அம்மாவை கும்பிடணுமா, வீட்டில் நீ என்ன சாப்பாடு செய்ய செஞ்சு காக்காய்க்கு வை, உங்க அப்பா அம்மா நினைச்சு வை, அவ்வளவுதான். அவங்க வந்து எடுத்து போயிடுவாங்க. இது ஒரு நம்பிக்கை, இதை கூட ஏத்துக்கலாம். ஆனா திதி செஞ்சாத்தேன் உங்க அப்பா அம்மா ஆடி 18க்கு வருவாங்க, ஆடி அமாவாசைக்கு வருவாங்க, புரட்டாசி அமாவாசைக்கு வருவாங்க, தை அமாவாசை வருவாங்க. அப்ப மற்ற டைம்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களா? என்னங்கய்யா சொல்லி வைக்கிறானுங்க. இதையும் நம்புறாங்கல்ல ஐயா. நானே இப்ப திருந்திட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷம் 30 வருஷமா ஜாதகம் பார்த்து இப்ப திருந்துறேன். என்ன காரணம்? இதுல எதுவுமே கிடையாது. நான் பேசுறது போல அனுபவம் 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 அனுபவம். யாருக்கு பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பயக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்ப திதி கொடுத்தா உனக்கு என்ன நல்லது நடந்துருமா? இறந்தவங்களுக்கு உங்க அப்பா அம்மா இறந்தவங்க உங்க தாத்தவங்களுக்கு திதி கொடுக்குறீங்க, நீங்க உங்களுக்கு எல்லாமே நடந்துருமா? என்னங்கய்யா நியாயம்? முன்னோர்கள் சாபம் இருக்குது, முன்னோர்கள் சாபம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, சபாதோஷம் இருக்குது. அது கூட ஒரு வகையில ஜாதக ரீதியாக வருது, ஏத்துக்கோ. ஆனால் திதி கொடுத்தாத்தே உங்களுக்கு நல்லது நடக்கும்னா திதி கொடுக்குறவங்க போய் நல்லா இருக்கிறானா? திதி கொடுக்குற கோடிக்கணக்கான பேர் திதி கொடுக்குறான் காசி ராமேஸ்வரம். ஏன்னா நல்லா இருக்கான கேளுங்க, கண்டிப்பா நல்லா இருக்க முடியாது. தலையில் என்னது அதே அதை நடக்கும். எல்லாம் கொடுத்து எல்லாம் நடந்துச்சுன்னா அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? டேய், கடவுள் இந்த பூமி எதுக்கு அனுப்பிச்சிருக்காரு? நீ செஞ்ச கர்மத்தை தீக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காரு. தீர்த்து அவனை கூப்பிட்டுக்குவாரு. உன்னுடைய கடமை முடிஞ்சா கூப்பிட்டு போயிடுவாரு. அதே கடவுள். கடவுள் வந்து உனக்கு வந்து பொழுதுக்கு புரோக்கரா ஏஜெண்டா உங்களுக்கு எல்லாம் வந்து இது பண்ணி கொடுக்கறதுக்கு கிடையாது. அவர் அவருடைய வேலை செய்வார். நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும், கெட்டவன் ரொம்ப நாளைக்கு இருப்பான், நல்லவன் சீக்கிரம் போயிடுவான். எவனை அதிகமாக திட்டுறாங்களோ அவன் தான் நல்லா இருப்பான். நீங்க நோட் பண்ணுங்க. நான் சொல்ல திட்டிகிட்டே இருப்பானுங்க, அவன் தான் உயர்ந்துட்டே இருப்பான். என்ன காரணம்? கடவுளுக்கு தெரியும் நல்லவனா கெட்டவன் அவரு எழுதி வச்சிருக்காரு, அது மாதிரி நடத்திடுவாரு. முடிஞ்சா கூட்டு போயிடுவாரு. அதனால இந்த திதி கொடுக்குறேன் தர்ப்பணம் கொடுக்குறேன்ட்டு போய் காசு கடன் உடனே வாங்கி இங்கிருந்து ராமேஸ்வரம் போறேன் காசு போறேன்ட்டு போய் அலையாதீங்க. உங்க வீட்டிலேயே உங்க அப்பா அம்மா யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு நீங்க படைச்சு வீட்டில் அவங்க போட்டா வச்சு கும்பிட்டு மாலையை போடுங்க, போட்டா வச்சு கும்பிட்டு எடுத்து காக்கைக்கு வச்சிருங்க. உங்களுடைய தோஷம் விலகும். அது முன்னோர்கள் சாபமா இருக்கட்டும், பின்னோர்கள் சாபம் இருக்கட்டும், என்னவோ இருக்கட்டும், எல்லாம் மாறிடும். அதை விட்டுட்டு நான் போய் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படி போய் செய்யாதீங்க. இன்னொன்னு சொல்றேன், உங்க அப்பா இறந்த நாள் பிறந்த நாள் எப்போ தான் சரி போய் அனாதை இல்லத்துல சாப்பாடு கொடுங்க. அனாதை குழந்தைகளுக்கு போய் சாப்பாடு கொடுங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. வயசான துணிமணி எடுத்து கொடுங்க. நீங்கும். என்ன நீ தோஷம் என்ன தோஷம் தான் சரி உங்க அப்பா அம்மா பேரை சொல்லி செய்யுங்க. இன்னைக்கு வந்து எங்க அப்பாவோட இறந்த நாள், இந்தாங்க சாப்பிட வாங்க. எங்க அப்பா பிறந்த நாள் சாப்பிட வாங்கன்னு சொல்லுங்க. இதை விட்டுட்டு எங்க அப்பா வருவாரு ஆவி ரூபத்தில் வருவாரு, அதெல்லாம் ஆவியில பேயாவ வருவாரு. திருந்துங்கயா திருந்துங்க. இனியும் போய் நீ மூட நம்பிக்கை அப்படி இப்படி இருக்காதீங்க. இதை ஏன் நான் ஒரு ஜோசியர் 30 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் இருக்கிறேன். நான் துணிஞ்சுதான் பேசுறேன், அனுபவத்தான் பேசுறேன். யாரா இருந்தாலும் வாங்க, திதி கொடுத்து நல்லா இருக்கான்னு சொல்லு. திதி செய்யறவன் நல்லா இருப்பான், திதி செய்யறவன் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க என்ன நல்லா இருக்க போறீங்க? உங்க அப்பா அம்மா இறந்த நாள் பிறந்த நாள் எது வந்தாலும் சரி போய் தான தர்மம் பண்ணுங்க, அது போதும். கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வைங்க. நன்றி, வணக்கம்.